உடனுக்குடன் நேரலை. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதுகுறித்த செய்தியை உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கடையடைப்பு போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. அனைத்து கட்சிகள் சார்பில் இன்று ஒருநாள் முழு கடையடைப்பு போராட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், தற்போது வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக கடையடைப்பு போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் மக்கள் அவதியடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நிலவரம் என்ன? கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கங்க. தொடர்ந்து தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இஸ்லாமியர்கள் இந்த சட்டத்தை கண்டித்து தொடர்ந்து தங்களுடைய ஆர்ப்பாட்டம், போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் நெல்லை மாவட்டத்திலேயே இஸ்லாமியர் மிக அதிகமாக வாழக்கூடிய பகுதியாக இருப்பது மேலப்பாளையம். இந்த மேலப்பாளையம் பகுதியில் இன்று வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி 24 மணி நேரம் கடையடைப்பு போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை தங்களுடைய எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் அந்த கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இதனால் அங்குள்ள பஜார் திடல், ஜின்னா திடல், மேலப்பாளையம் சந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டு தற்போது வரை அது சாலைகள் முழுவதும் வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து அப்பகுதியில் உள்ள வாடகை ஆட்டோ, கார், வேன் ஆகிய வாகனங்களும் ஓடவில்லை. தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது அப்பகுதியைச் சேர்ந்த அனைத்து கட்சி சார்பாக இந்த போராட்டம் என்பது நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த போராட்டத்தின் காரணமாக பல்வேறு அத்தியாவசிய பொருட்களை பொதுமக்கள் வாங்க முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. ஏனென்றால் அங்குள்ள 24 மணி நேரமும் முழு கடையடைப்பு போராட்டத்தினால் அப்பகுதியில் உள்ள அனைத்து பகுதியுமே வெறிச்சோடி காணப்படுகிற சூழ்நிலையாக இருக்கிறது. இன்று மாலையில் அப்பகுதியில் உள்ள அனைத்து கட்சி சார்பாக மேலப்பாளையத்தில் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற உள்ளது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செல்வராஜ்.